தேவன் நமக்கு தந்த அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்திற்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். For the great riches of His grace, I gratefully thank God. ஒரு காலத்தில் தேவனுடைய கிருபை என்னதென்றும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்னதென்றும் அறியாதிருந்த நமக்கு அவைகளை ஆழமான ஒரு அனுபவத்தில் தேவன் நமக்கு வெளிப்படுத்தினபடியால் நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We were ignorant about the grace and the blessings of God once upon a time. God has manifested His deepest things unto us, for that all of us should be grateful to the Lord. எத்தனையோ ஞானிகளுக்கும் உலகத்தின் பிரபுக்களுக்கும் ஐஸ்வர்யவான்களுக்கும் மறைந்திருக்கிற காரியங்கள் அற்பர்களும் தூசிகளும் ஆகிய நமக்கு ஆண்டவர் தெரியப்படுத்த நாம் எம்மாத்திரம். These things which have been hidden in the ages past unto all the nobles and the wise people and all the prudent people, and God has made manifest unto us who are poor people. What are we? தேவனுடைய அநாதி அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை இந்த கடைசி நாட்களிலே நம்மேல் விளங்குவதை ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அறிய முடிகிறது. Everlasting God's mercy, grace and love being poured upon us, we are able to experience it every day in our life. ஆகையால் நன்றியுள்ளவர்களும் இதை குறித்து சிந்தித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கும் தான் அதிகமான விதத்தில் ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார். Only unto those people who are grateful and who meditate upon this and thank God for everything, God will make known unto him the deepest things. ஆவிக்குரிய காரியங்களை நம்முடைய அறிவை வளர்ப்பதற்காக நாம் படிக்கவில்லை. We haven't learned spiritual things to increase our knowledge. வேத புஸ்தகத்தை அறிவுக்காக வாசித்தவர்கள் ஒருவரும் பயனடையவில்லை. No one who read the word of God for the knowledge, God made use of it. உலகத்திலும் எத்தனையோ மேதைகள் வேத புஸ்தகத்தை அறிவுக்காக வாசித்தார்கள். Many prudent on the earth have read the word of God only for the knowledge. அது அவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்கவில்லை. It was not at all profitable unto them. அவருடைய ஆத்துமாவை அது மீட்கவும் இல்லை. And that could not even redeem the soul. ஆகையால் வேதவசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே ஜீவிக்க வாஞ்சியோடு ஒப்புக்கொடுத்தலோடும் யார் வேதத்தை தியானிக்கிறதோ அவர்களுக்கு இன்னும் இன்னும் ஆண்டவர் ஆழமான காரியங்களை வெளிப்படுத்துவார். Those with a great desire surrender to read the word of God and to meditate upon the word of God, God will bless them and help them to understand Him more and more. நாம் இப்பொழுது பாடினது போல சீக்கிரம் இந்த ராக்காலம் முடிந்து ஒரு பகற்காலம், ஒரு விடியற்காலம் தோன்ற போகிறது. As we sang now, very soon the night period is going to pass away and day is going to start. ஒரு விடியற்காலம் வரப்போகிறது. A morning is going to come. நாம் பகலுக்குரியவர்களாய் இந்த உலகத்தில் இப்பொழுது ஜீவிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். God has been warning us so that we may be seen as a people of the day in these days. கர்த்தர் நமக்கு தந்த இந்த தருணத்துக்காக நாம் மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Once again for the grace Lord God has given us, let us praise Him. Hallelujah, 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 hallelujah. ஆமென். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தாவே கர்த்தாவே ஸ்தோத்திரம். praise the Lord, praise the Lord. கர்த்தாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எதுக்கும் உதவா ஏகலித்த ஏழையாம், எதுக்கும் உதவா ஏகலித்த ஏழையாம், ஏற்றீரோ என்னையும் சேர்த்தீரோ மந்தையில், ஏற்றீரோ என்னையும் சேர்த்தீரோ மந்தையில், என்னதான் பதில் செய்வேன் கண்டிடும் வேளை, நான் என்னதான் பதில் செய்வேன் கண்டிடும் வேளை, எதுக்கும் உதவா ஏகலித்த ஏழையா, எதுக்கும் உதவா ஏகலித்த ஏழையா, ஏற்றீரோ என்னையும் சேர்த்தீரோ மந்தையில், ஏற்றீரோ என்னையும் சேர்த்தீரோ மந்தையில், என்னதான் பதில் செய்வேன்
கண்டிடும் வேளை நான் என்னதான் பதில் செய்வேன் கண்டிடும் வேளை. கர்த்தர் இந்த சத்தியத்துக்கு என்னை கொண்டு வந்த போது, when Lord brought me to this truth, இந்த பாடலை நான் எத்தனையோ ராத்திரிகள் பாடி பாடி அழுததுண்டு. many nights I used to sing this song and weep bitterly. இந்த சந்தர்ப்பங்களிலும் கூட, இந்த நாட்களிலும் கூட சில தருணங்கள் வரும்போது, ஏதுக்கும் உதவாத ஏகலித்த ஏழை யானை ஏற்றீரோ சேர்த்தீரோ இந்த மந்தையில் என்று என்னுடைய உள்ளம் எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு வழக்கம் உண்டு. Even in these days when certain occasion arises, it is my usual practice to tell the Lord, Lord, I am so useless poor people, but you have accepted me and made use of me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிப்போம். Book of Hosea, 2nd chapter, that is word reads 19 and 20th verses. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். And I will betroth thee unto me forever, yea, I will betroth thee unto me in righteousness and in judgment and in loving kindness and in mercies. I will even betroth thee unto me in faithfulness, and thou shalt know the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை 3 பகுதிகளாக இருக்கின்றது. The second coming of Lord Jesus Christ is in 3 parts. முதல் பகுதி அவருடைய இரகசிய வருகை. The first part is a secret coming. 2ஆம் பகுதி உபத்திரவ காலத்தின் மத்தியிலே உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளை சேர்க்கும்படியாய் வருகிற பகுதி. Second portion is during the time of tribulation, he comes in order to gather the martyrs. 3ஆம் பகுதி அவர் பகிரங்கமாக ஒலிவ மலையிலே வருகிறதான பகுதி. And the third portion is public advent on Mount Olive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முதல் பகுதி அவருடைய இரகசிய வருகை. The first part is a secret coming. அந்த வருகை எல்லாருக்கும் அறிந்து கொள்ளக்கூடியது அல்ல, அது இரகசியமான வருகை. That coming is not known to everyone because it is a secret coming. இந்த இரகசிய வருகை என்பது அவருடைய மணவாட்டிக்காக வருகிற வருகையா இருக்கிறது. And this secret coming is a coming which he comes for his bride. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் கல்வாரியிலே என்ன நோக்கத்தோடு பாடுபட்டாரோ, with what purpose he suffered on Calvary, அந்த நோக்கத்தின் நிறைவேறுதலாக அவருடைய மணவாட்டிக்காக அவர் மணவாட்டியை சேர்க்கும்படி அவர் இரகசியமாய் வருவார். To fulfill his purpose, he will come secretly in order to gather his bride. பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே நித்திய விவாகம் என்ற ஒரு வார்த்தையை இங்கே நாம் படித்தோம். In the Old Testament time itself, we read the term here is eternal betrothal or eternal marriage. இந்த உலகத்தில் மனிதனுக்கு நடைபெறுகின்ற விவாகம் எதுவும் நித்தியமான விவாகம் அல்ல. அவர்களுக்கு வாக்குறுதி வாங்கும்போது கூட மரண பரியந்தம் என்றுதான் வாங்குகிறோம். The marriages which is conducted on this earth, these marriages are not forever. Even while they make an oath, it is said till the death. ஆனால் நித்திய விவாகம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையின் போது மத்திய ஆகாயத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சி. The eternal or everlasting marriage is a marriage which the incident will take place in the mid-air when Lord Jesus Christ appears. அதுதான் நித்திய விவாகம். That is the everlasting eternal marriage. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த வருகையை பற்றி படிக்கும்படியாகத்தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். In order to study about that coming, we all are gathered here. நான் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையை பற்றியும் அவருடைய இரகசிய வருகையின் போது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றியும் சில வார்த்தைகள் உங்களோடு பேச விரும்புகிறேன். Today I would like to tell you about his secret coming, and during his secret coming the church will be raptured, which I will tell you now. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை வெளிப்படுத்தும்படிக்கு மூல பாஷையில் 3 வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 3 terms have been used in the original language in order to reveal the second coming of Jesus. அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையின் நோக்கத்தையும் அர்த்தத்தையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கின்றது. The meaning of those terms reveals the exact meaning about the secret coming of Jesus. இயேசு கிறிஸ்து
ரகசியமாக வருகிறதான அவருடைய வருகையை வெளிப்படுத்தும்படிக்கு இன்றைக்கு நான் 3 வார்த்தைகளை சொல்லுகிறேன். In order to reveal the secret coming of Lord Jesus Christ, today I will tell you 3 words. முதல் வார்த்தை பரோஷியா. The first word is parousia. இரண்டாவது வார்த்தை அப்போகலிப்சிஸ். Second word is apocalypsis. மூன்றாவது வார்த்தை எப்பிபானியா. And the third word is epipania. இந்த 3 வார்த்தைகளும் மூலபதத்தில் அவருடைய வருகையை வெளிப்படுத்தும்படிக்கு எழுதப்பட்டிருக்கின்றன. All these 3 words have been mentioned in order to reveal his secret coming in the original language. சில இடங்களிலே இது ரகசிய வருகை பற்றியும் சில இடங்களிலே அவருடைய பகிரங்கமான வருகை பற்றியும் குறிப்பிடும்போது இந்த வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டிருக்கிறார். In certain places when it is mentioned about his secret coming, in other places when it is mentioned about his public advent, these words have been made use of. நான் இன்றைக்கு ரகசிய வருகை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். Today I will tell you about his secret coming. அவருடைய வருகை பரோஷியா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of the term parousia of his coming? அதாவது குறிக்கப்பட்ட அந்த ஆள் வருவதை காண்பிக்கிறது. That talks about the presence of that appointed person. நான் ஒரு முறை கூட சொல்லுகிறேன். Again I am telling you, பரோஷியா என்றால் குறிக்கப்பட்ட அந்த ஆள் வருவதை காண்பிக்கிறது. The term parousia talks about the coming or the presence of the appointed person. அதை சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. When I tell this, I remember an incident. ஒரு நாள் நம்முடைய விசுவாச வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய மைதானம். அந்த மைதானத்தில் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் வருவதாக ஒரு பெரிய விளம்பரம் செய்யப்பட்டது. Next to our faith home was a huge ground. In order that the present chief minister was to come there, a great propaganda and an advertisement was made. பெரிய அளவிலே அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன. Great decorations were made in a very big way. பெரிய எதிர்பார்க்குதலும் வரவேற்பும் காணப்பட்டது. A great welcoming also was seen in that place. முதலமைச்சர் வருகிறார். Chief minister is arriving, chief minister is coming. எல்லா ஜனங்களும் சாலையிலே முதலமைச்சரை பார்க்கும்படியாக எதிர்பார்த்து நிற்கிறார்கள். All the people of the land are standing in the roadside in order to have the glimpse of the chief minister. மைதானம் முழுவதும் ஜனங்கள் நிற்க கூட இடமில்லாமல் நிற்கிறார்கள். Even the entire ground, there was no place for people to stand. அவர் வருகிறார் என்று சொல்லி 6 மணிக்கு வர வேண்டியவர் 7 மணிக்கு வந்தார். Telling that he is going to come, he is scheduled to appear, come there at 6 p.m. but he arrived only at 7 p.m. கார் வந்தது. Car came. ஆனால் காரை திறந்து மேடைக்கு ஏறி வந்ததான ஆள் முதலமைச்சர் அல்ல, முதலமைச்சருடைய மகன். Person who came to the stage, he was not the chief minister, but he was the son of the chief minister. அவர் ஏறி வந்து சொன்னார், நீ முதலமைச்சர் வரவில்லை, என்னை அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னார். You know, he got onto the stage and said, chief minister has not come, instead that he has sent me. எல்லாரும் ஏமாந்து போனார்கள். Everyone got deceived. இது பரோஷியா அல்ல. This is not parousia. பரோஷியா என்று சொன்னால் குறிக்கப்பட்ட ஆளே வருவதை காண்பிக்கிறது. Parousia is the meaning is the particular person or appointed person, he arrives. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வருவார். Only Lord Jesus Christ will come. தூதன் சொன்னானே, இந்த இயேசு. The angel of God said, this Jesus. உங்களை விட்டு ஏறிப்போன இந்த இயேசு என்று சொன்னார். He said, this Jesus was taken away from you. அந்த இந்த இயேசு என்பது அவரையே குறிக்கிறது. This Jesus talks only about himself. வேத புத்தகத்தில் இந்த என்ற வார்த்தை பல இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. In the word of God, the term this is mentioned in many places. இந்த இயேசு திரும்பவும் வருவார். This Jesus will come again. இந்த தேவன் சதா காலம் உள்ள நமது தேவன். This God is everlasting, our God. இந்த நாள் உங்களுக்கு பிரதான நாள். This day is a primary important day for you. இந்த சந்ததி பொல்லாத சந்ததி. This generation is an evil generation. இப்படி வேத புத்தகத்திலே இந்த அதாவது இந்த குறிக்கப்பட்ட அந்த ஆளையோ அந்த வம்சத்தையோ அந்த சம்பவத்தையோ குறிக்கும்படிக்கு இந்த என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. In the word of God, this term called this is used in order to denote the particular person or the seed or a particular group. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையின் போது அவர் தாமே வரப்போகிறார். In the secret coming of Jesus Christ, he himself is going to come. அடுத்தது இந்த அவருடைய வருகையை குறிக்கிற இரண்டாவது வார்த்தை, the second word which talks about his coming is, அவருடைய வருகையை குறிக்கிற இரண்டாவது வார்த்தை, the second term which is used for his coming, அபோகலிப்சிஸ். apocalypsis. அபோகலிப்சிஸ் என்று சொன்னால், when you say apocalypsis, அவர்
தன்னை வெளிப்படுத்துவதை காண்பேன். திரை நீங்குதல் என்ற அர்த்தம். The meaning is unveiling. திரை நீங்குதல், Unveiling. அதாவது திரை நீங்கினால் அந்த திரைக்குள்ள இருக்கிறது வெளிப்படுத்தப்படும். When the veil is removed, the thing which is within the veil will get manifested. தன்னுடைய மனவாட்டிக்கு, தன்னை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிற நாள் அது. For his bride, for the people who are anticipating his coming, that is the day where he is going to make himself manifest. இப்பொழுது நாம் அவரை வசனத்தின் வாயிலாய் காண்கிறோம். These days we are seeing him through the word. இப்பொழுது நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம். These days we hear his voice. அல்லது தரிசனத்திலே அவரை காண்கிறோம். Or else we see him in the vision. அன்றைக்கு அவர் இருக்கிற வண்ணமாக நமக்கு அவர் தன்னை வெளிப்படுத்த போகிறார். That day he is going to reveal himself as he is. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போகலிப்சிஸ் என்று சொன்னால் திரை நீங்குதல். திரை நீக்கப்படும் போது திரைக்குள்ள இருக்கிறதான காரியம் வெளிப்படுவது போல அன்றைக்கு அவர் தாமே தன்னுடைய அன்பு மனவாட்டிக்கு தன்னை வெளிப்படுத்துவார். The term apocalypse means unveiling. When the veil is removed, the thing which is inside will be made manifest. That day he will appear for his loving bride. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சாதாரணமாக ஒரு பெரிய மண்டபத்திலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தால் அந்த திரைக்குள்ள இருக்கிறதான அந்த காரியத்தையோ சம்பவத்தையோ பார்க்கும்படிக்கு ஜனங்கள் எல்லாரும் அவளோடு இருப்பார்கள். You know, in a big hall, some happening is going to take place, and the screen of the veil is put over there, and all the people will be eagerly sitting and watching when the person inside will appear. அந்த திரை விலகினால் அவர்கள் பார்க்கிறது அவர்களுடைய இருதயத்திற்கு சந்தோஷமா இருந்தால் எல்லாரும் கை தட்டுவார்கள், ஆரவாரம் பண்ணுவார்கள். When the screen or the veil is removed, and the thing when it appears, if it is joyful for them, all will clap their hands. எனக்கு என்னுடைய சின்ன வயதிலே நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. I remember an incident which took place when I was very young. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்களுடைய பள்ளிக்கூடத்திலே ஒரு டிராமா நடித்தேன். When I was a small boy, I took part in a drama in my school. அப்பொழுது நான் இந்த சத்தியத்துக்கு வரவில்லை. That time I never came to this truth. நாங்கள் பள்ளிக்கூடத்திலே ஒரு டிராமா நடித்தோம். We kept a drama in our school. அது சத்ரபதி சிவாஜி என்கிற நாடகம். That is the drama concerning Chhatrapati Shivaji. எனக்கு ஒரு வேஷம் போட்டார்கள், அப்சல் கானுடைய வேஷம். They put me a dress as though I pose as an Afzal Khan. நல்ல மேக்கப் எல்லாம் நடந்தது. Very good makeup was done. என்னுடைய சந்தர்ப்பம் வந்தது, என்னுடைய கட்டம் வந்தது. You know, my portion to act came. இப்பொழுது அப்சல் கான் திரையிலே மேடையிலே வெளிப்பட போகிறார் என்று சொன்ன உடனே அப்பொழுது திரை மூடப்பட்டிருந்தது. When it was announced Afzal Khan is going to appear, during that time it was, the veil was there, screen was kept there. என்னுடைய டைரக்டர் இப்படி நிற்க வேண்டும், இப்படி கை வைக்க வேண்டும், இப்படி பண்ண வேண்டும், முகத்தை இப்படி வைக்க எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்திருந்தார். My director has, you know, he has told me as to how I should appear and how should put my face and how should I stand like that. ஒரு விசில் ஊதினார்கள், அப்பொழுது திரை நீங்கியது. They blew a whistle and the screen got opened. அப்பொழுது அப்சல் கானை பார்த்த உடனே எனக்கு இன்றைக்கு நான் இது சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்தபடி நான் சொல்லுகிறேன், எல்லாரும் பெரிய சந்தோஷப்பட்டு கையடிக்க தொடங்கினார்கள். As soon as they saw Afzal Khan coming from inside, because this incident comes to my remembrance now, I am telling you, all started to be very happy and they started clapping hands. இயேசுவினுடைய முகத்தை பார்க்கும்படி வாழ்நாளெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிற உனக்கு அன்றைக்கு திரை நீங்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் என்று உன்னுடைய இருதயம் இப்பொழுது சொல்லுகிறது. Throughout your lifetime you have been travailing in order to see the face of Jesus. That day when the veil is removed, when you see his face, how joyful you will be. உங்களுடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷத்தை பற்றி சொல்லுகிறது உங்களுக்கு. How your heart is telling about the joy which is in you. வாழ்நாளெல்லாம் காத்துக் கொண்டிருந்த அந்த முகம், that face which was anticipated throughout your lifetime. எத்தனையோ சூழ்நிலைகளிலே, ஏற்றத்தாழ்வுகளிலே, பகல்களிலே, பயங்கரமான கடினமான சூழ்நிலைகளிலே இயேசுவை காண வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருந்ததான நமக்கு முன்பாக இயேசு வந்து நிற்கும்போது எப்படி இருக்கும்? We who are getting trouble or travailing amidst many kinds of persecutions and problems, in many kinds of incidences, when we see Jesus, how joyful we will be. அதுதான் அப்போகலிப்சிஸ். That is called apocalypse. அவர் தன்னை வெளிப்படுத்த போகிறார். He is going to reveal himself. மூன்றாவதாக, thirdly, எபிபானியா. எபிபானியா என்று சொன்னால், the meaning of epiphania is, தன்னுடைய மனவாட்டிக்காக அவர் பிரசன்னமாக போகிறார். he is going to appear for his bride. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் தன்னை வெளிப்பட போகிறார். He is going to make himself manifest. எபிபானியா என்று சொன்னால் appearing, அவர் வெளிப்பட போகிறார். Epiphania means appearing, he is going to reveal himself. ஒரு மனவாட்டிக்காக
அவர் தான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கடைசியிலே முடிந்ததென்று சிலுவையிலே தலை சாய்த்தார். For sake of a bride, after finishing everything on the cross, he leant his head by telling everything is finished. முடிந்ததென்று சொல்லி தலை சாய்த்தார். Telling that it is finished, he put his head down. ஒரு மணவாட்டிக்காக தான் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசு, Jesus who did everything and completed for sake of bride, அந்த மணவாட்டிக்காக மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். for sake of that bride, he is going to appear in the mid-air. அதுவே அவருடைய வெளிப்படுத்தல், அல்லாவிட்டால் அவருடைய ரகசிய வருகையினுடைய ஒரு அர்த்தம். That is his appearance, another meaning of his secret coming. அதைத்தான் இந்த நாட்களிலே நாம் எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். Only in these days we are only anticipating that incident. எதை செய்தாலும், எங்கு போனாலும், என்ன நடந்தாலும் நம்முடைய இருதயம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையை பற்றியே வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. Whatever we do, wherever we go, what all we are doing, our heart's desire is the secret coming of Lord Jesus Christ. When he appears in the midair, அந்த கடைசியிலிருந்து இரண்டாவது படம் அதை நீங்கள் பாருங்கள். அவர் மத்திய ஆகாயத்திலே வரும்போது, the second picture from the last, you see that when he comes in the midair, இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும்போது, when Jesus Christ comes in the midair, சபை எடுத்துக்கொள்ளப்படும், அல்லாவிட்டால் மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவாள். the church will be taken up or the bride will be taken up. இதுதான் அவருடைய ரகசிய வருகையிலே சம்பவிக்கிற காரியம். This is the incident which takes place at his secret coming. அவருடைய ரகசிய வருகையிலே மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவாள். At his secret coming, the bride will be taken up. அதற்கு rapture என்று சொல்லுகிறார்கள். The meaning of that they say as rapture. rapture என்கிற வார்த்தை ஆங்கில வேத புத்தகத்தில் இல்லை. The term rapture is not used in the Bible, English Bible. rapture என்றால் எடுத்துக்கொள்ளப்படுதல். Rapture means being taken up. இந்த rapture என்கிற வார்த்தை லத்தீன் பாஷையிலே ரெண்டு வார்த்தைகளிலிருந்து மருவி வந்த வார்த்தை. This rapture has come from the two terms which have been used in the Latin language. லத்தீன் பாஷையிலே ராப்பியர் என்கிற வார்த்தையிலிருந்தும் ராஃபியோ என்கிற வார்த்தையிலிருந்தும் மருவி வந்த வார்த்தை தான் rapture. You know the term from the Latin language, rapier and raphio got translated as rapture in English. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ராப்பியர் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? You know what is the meaning of the term rapier? லத்தீன் பாஷையிலே ராப்பியர் என்று சொன்னால், in the Latin language when they say rapier, to transport from one place to another, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவது என்று அர்த்தம். to transport from one place to another place. நேற்று நாம் படித்தோம், இந்த கிறிஸ்துவினுடைய மணவாட்டி இப்பொழுது எங்கே இருக்கிறாள்? Yesterday we learned the bride of Christ, where is she now? இப்பொழுது எங்கே இருக்கிறாள்? Where is she now? நேற்று நான் என்ன சொன்னேன்? What did I tell you yesterday? முள்ளுகள் நடுவிலும் ஓநாய்கள் நடுவிலும் தான் இப்பொழுது அவருடைய மணவாட்டி இருக்கிறாள். Now his bride is among the thorns and among the wolves. ராப்பியர் அல்லாவிட்டால் ராப்சர் என்று சொல்லும்போது, when we say rapture, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவளை கொண்டு போகிறார். அதாவது இந்த முட்கள் நடுவிலிருந்தும் இந்த ஓநாய்கள் நடுவிலிருந்தும் தன்னுடைய மணவாட்டியை அவளுக்காக ஆயத்தமாக்கி இருக்கிற இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு போவார். he is going to transport from one place to another place. The bride presently living among thorns and living among the wolves, he is going to take to a place which has been prepared for the bride. இப்பொழுது நீ முட்களின் நடுவில் இருக்கலாம். Now you may be among the thorns. இப்பொழுது நீ ஓநாய்கள் மத்தியில் வாசம் பண்ணலாம். Now you may be living among the wolves. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாட்கள் இந்த உலகமானது மிகுந்த கொடூரமான அனுபவங்களையும் சம்பவங்களையும் சந்திக்கிற நாட்களாய் இருக்கிறது. During the time of coming of Jesus Christ, this world will be meeting terrible and perilous days. கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. The Bible says the perilous times will come in the last days. அந்த கொடிய காலத்துக்கு நான் தீவிரவாதத்தின் காலம் என்று நான் பெயரிடுகிறேன். I name that perilous days as the time of terrorism. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய மனைவி ஜீவிக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? You know, during the time of coming of Lord Jesus Christ, you know what is the time where the wife of Jesus lives? கொடிய காலம், தீவிரவாதத்தின் காலம். Perilous days or the time of terrorism. பவுல் சொல்கிறார் பொல்லாத காலம் என்று. St. Paul says evil time. ஒரு பொல்லாத உலகத்திலே இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிற தன்னுடைய மணவாட்டியை ஒரு இடத்திலிருந்து
அவளுக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார். The bride of Christ presently living in this wicked period, he will transport her from one place to another place which has been prepared for her. அதுதான் ராப்பியர். That is called rapier. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மை அவர் கொண்டு போகிறது. He is transporting from one place to another place. இந்த உலகத்தினுடைய ஜீவியம் நமக்கு சீக்கிரம் முடிய போகிறது. The life on the earth is going to come to an end very soon. எத்தனை பேர் அதற்காக ஆவலோடு காத்திருக்கிறீர்கள்? How many of you eagerly waiting for that? இந்த உலகத்தினுடைய வேதனைகள் மத்தியிலிருந்து ஆண்டவர் நம்மை நமக்காக ஆயத்தமாக்கி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போக போகிறார். From the pain or the suffering of this present world, God is going to take us to a place which is prepared for us. அதை விசுவாசிக்கிறவர்கள் வாஞ்சிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Those who have faith. ஹalleluya. எல்லா கைகளும் உயர்கிறது. எப்பொழுது போகலாம் என்று தான் வாஞ்சியோடு இருக்கிறோம். Everyone's hand is being lifted up. We are eagerly waiting when we can go there. அடுத்தது அந்த லத்தீன் வார்த்தை இன்னொரு வார்த்தை ராஃபியோ. And the second word used for in Latin language is called raphio. அதற்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. Two meanings are there for that. ஒன்று திடீரென்று எடுத்துக்கொள்ளப்படுதல். Suddenly being carried away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையிலே நிறைவேற போகிறது. That is the thing which is going to take place in the secret coming of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவாகிய அந்த இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்தில் வரும்போது When Jesus Christ comes in the midair, இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்கும் தெரியுமா? you know what will take place on this earth? திடீரென்று ஒரு கூட்டம் ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். Suddenly one group of people will be carried away. அது எப்படி என்று நான் உங்களுக்கு விளக்குகிறேன். I will explain you how it is possible. இந்த மேசை மேலே கொஞ்சம் குண்டூசிகளை இப்படி வையுங்கள். You think that there are pins on top of this table. குண்டூசியா அப்படியே கொஞ்சம் குண்டூசிகளை வைங்க. Lot of paper pins is all spread over on this table. ஒரு பவர்ஃபுல் மேக்னெட், ஒரு நல்ல வல்லமையான காந்தத்தை நீங்கள் மேல இருந்து அப்படியே கீழே நகர்த்தி கொண்டு வாருங்கள். You just bring a powerful magnet right from top and keep on bringing it down. இந்த காந்தம் கீழே வர 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 ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்தவுடனே இந்த மேசை மேல் வைக்கப்பட்டிருக்கிற இந்த குண்டூசிகள் எல்லாம் அதோடு ஒட்டும் அப்படியே. As the magnet keeps on coming down in a particular height, all the paper means which is spread over the table, suddenly everything will gather and will get attached to that magnet. திடீரென்று எடுத்துக்கொள்ளப்படும். Suddenly it will be taken up. அதுதான் ராஃபியோ. That is called raphio. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையின் போது சம்பவிக்கிற காரியம். This is the incident which take place at the secret coming of Lord Jesus. உலகம் இதை அறியவில்லை. The world has not known it. இயேசு கிறிஸ்துவாகிய காந்தன் வரும்போது அவருடைய மணவாட்டி திடீரென்று எடுத்துக்கொள்ளப்படுவாள். உலகம் இதை அறியவில்லை. When Jesus Christ the magnet comes, his bride will be suddenly taken up and the world is ignorant about it. வசனம் சொல்லுகிறது, ரெண்டு பேர் ஒரு படுக்கையிலே படுத்திருப்பார்களாம், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். The word of God says, two will be lying on the bed, one will be taken up and the other will be left behind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்த நாள் காலையிலே தினத்தந்தி பேப்பர்ல வரும், அடையார்லே கொஞ்சம் பேர் மிஸ்ஸிங், இல்ல காணவில்லை, கொஞ்சம் பேரை காணவில்லை. The next day morning you will find in Dinathandi a news coming there near Adiyar, a small group of people cannot be seen. காணவில்லை. They could not be seen. இங்கிலீஷ் பேப்பர்ல மிஸ்ஸிங் என்று வரும், கிட்னாப்ட் என்று வரும், கொஞ்சம் பேரை காணவில்லை. In English it may be missing or kidnapped, but some people, some group of people could not be seen. எல்லாரும் வீரப்பனை கூட சந்தேகப்படுவாங்க. Everyone will doubt. எல்லாரும் வீரப்பனை கூட சந்தேகப்படுவாங்க. Everyone will doubt Veerappan. ஆனா இவ்வளவு பேரை வீரப்பன் எங்க பிடிச்சிட்டு போக போறான்? How many this group of people, how many people Veerappan can take? அவன் எப்போவாவது ஒரு தடவை யாராவது ஒரு ஆளை பிடிப்பான். Sometime or the other he will only come and take one person. ஆனால் மொத்தமாக ஒரு இடத்திலிருந்தும் ஆட்களை காணவில்லை என்கிற செய்தி வெளியே வருமே ஒழிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்றோ அவருடைய மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றோ உலகம் அறியவில்லை. ஆகையால் இது ரகசிய வருகை. Only the news will come in the public papers. One group of people are missing, but not the appearing of Lord Jesus Christ as the secret coming or the bride being taken away. மறுபக்கத்தில் அதற்கு நான் ஒரு அர்த்தம் சொல்லுகிறேன். On the other side I will tell you the meaning. பிரியமானவர்களே, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று சொன்னேனே. I told you one will be taken up and the other will be left behind. இது ஒரு நியாய தீர்ப்பாகவும் காணப்படுகிறது. This will be even as seen as a judgment. நீங்கள் ஆதாமில் இருந்தே பாருங்கள். You right from the beginning you see the chart. ஆதாமில் இருந்தே நீங்கள் பாருங்கள். Right from the beginning you see the chart. ஆதாமுக்கு ரெண்டு பிள்ளைகள். Abraham had two children. Adam has two children. அந்த
ஒருவன் கர்த்தரை அங்கீகரித்தார், ஒருவனை கர்த்தர் தள்ளினார். God accepted one son, he rejected the other one. அதற்கு பிற்பாடு நோவாவுடைய காலத்தை பாருங்கள். After that you see the period of Noah. நோவாவுடைய குடும்பத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டார், மற்றவர்கள் எல்லாம் நியாயம் தீர்த்தார். God had chosen only the family of Noah and all other people were judged by God. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்பது அங்கிருந்தே வருகிற ஒரு காரியம்தான். This is the thing which is starting right from the very beginning, that one will be taken up and the other will be left behind. அடுத்தது ஆபிரகாமுடைய காலத்திலே பாருங்கள். You observe during the time of Abraham. ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள். ஆபிரகாமுடைய குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். God had chosen the family of Abraham. ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள். Abraham had 2 children. ஒருவனை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், ஒருவனை கர்த்தர் தள்ளினார். God accepted one and rejected the other. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள். Isaac had 2 children. ஒருவனை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், ஒருவனை தள்ளினார். God accepted one and rejected the other. அதற்கு பிற்பாடு யாக்கோபனுடைய சந்ததியிலே யாக்கோபனுடைய சந்ததியாகிய ஜனத்தை மட்டும் உலகத்தில் கர்த்தர் தெரிந்து கொண்டார், மற்றவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தள்ளினார். Next that the seed of Jacob only God has chosen among this earth, all other people he rejected. கல்வாரி சிலுவை வந்தபோது சிலுவையை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அவர்களை தெரிந்து கொண்டார், மற்றவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் தள்ளுகிறார். When Calvary's cross came, those who believed on the cross or those who believed on Jesus Christ, he accepted them. All others were rejected. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையின் போது இயேசுவை விசுவாசித்தவர்கள் மத்தியிலும் கூட ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். During the secret coming of Lord Jesus Christ, among the people who believe in Jesus, one group will be taken up, other will be left behind. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை ஒரு நியாய தீர்ப்பாக இந்த உலகத்திலே காணப்படும். The secret coming of Lord Jesus Christ will be seen as a judgment upon this earth. எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு அது சந்தோஷமும், கைவிடப்படுகிறவர்களுக்கு அது நியாய தீர்ப்புமாய் காணப்படும். It will be a joyous thing for those people who are caught up, and for those who are left behind it will turn out to be a judgment. ரஃபியோ என்று சொன்னால் திடீரென்று எடுத்துக்கொள்ளப்படுவது. Rafio means suddenly being carried away. அதற்கு இன்னொரு வார்த்தை அர்த்தம் உண்டு. Another meaning is there for that. மிகவும் உயரமான இடத்திலே, மிகவும் உயரத்திலே ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போவது என்ற அர்த்தம் உண்டு. ஒரு பொருளை அதனுடைய சொந்தக்காரன் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து அதை எடுத்துக்கொண்டு உயரத்திலே கொண்டு போவது. The owner of a certain thing or an object, the owner comes and takes him to far above all places, high place. தன்னுடைய மணவாட்டியை ஆண்டவர் உயர எடுத்துக்கொண்டு போகிறார். Lord Jesus Christ is going to take his bride to a very high place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த உலகத்திலே உன்னுடைய தாழ்மையை பற்றி நீ துக்கப்படாதே. Do not be sorrowful about the humility on this earth. இந்த உலகத்திலே உன் வேதனையை பற்றி நீ துக்கப்படாதே. On this earth, do not be troubled about your pain. அவருக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தினால் அவர் உன்னை உயர்த்துகிற ஒரு நாள் உண்டு. When you humble yourself in his presence, there is a day when he is going to exalt you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அவருடைய வலது கரத்தினால் உயர்த்தினார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. The word of God says, God the Father with his right hand exalted his son Lord Jesus Christ to high places. இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவன் யாரோ அவனும் உயர்த்தப்படுவான். As Jesus Christ was exalted far above, he who humbles himself like Jesus, he also will be exalted. ஒரு நாள் ஒரு இந்த பெந்தேகோஸ்தே சத்தியத்தை எதிர்க்கிற ஒரு சகோதரியை சந்திக்கும்படியாக நானும் ஒரு விசுவாசியுமாய் போனோம். Myself and another believer, we went to see one sister who were opposing to this Pentecostal faith. அந்த அவர்களிடத்துல யாரும் பக்கத்தில் போக முடியாது. பயங்கரமான ஒரு லேடி. Nobody can draw near her because she was a terrible woman. அவர் சொன்னார், ஐயோ அவர்களிடத்துல பேச முடியாதே எப்படி என்று கேட்டு ஒரு பயத்தோடு தான் நாங்கள் போனோம். He told me it is very difficult to talk to her. With a great fear we approached her. அதற்காக நாங்கள் ஒரு நாள் உபவாசம் எடுத்து அந்த ஸ்திரியை சந்திக்கும்படியாய் போனோம். For that purpose we took fasting for a day and went to meet that woman. ஒரு பெரிய பங்களாவிலே குடியிருக்கிறார்கள். She was residing in a big bungalow. யார் வந்தாலும் அவர்கள் சரியா பேச மாட்டார்கள். Whoever may come into the place, she will not talk properly. கர்த்தாவே எப்படி ஆள் இந்த ஸ்திரியிடத்திலே ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்ல வேண்டும் கர்த்தாவே என்கிற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் புறப்பட்டு போனோம். With the purpose, Lord, some or the other we must tell the gospel to this woman, and with that purpose we went to her. ஒரு நாள் உபவாசம் எடுத்து போனோம். We took a fasting for a day and then went. நாங்கள் போய் அந்த காம்பவுண்ட்ல போய் நின்றபோது அந்த ஸ்திரீ அவர்களே வந்தார்கள். When we went into the compound, we were standing, that sister, that woman, she herself came near. ஒன்று பதில் பேசவில்லை. அவர்கள் வார்கள் வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாங்க. She never gave any reply. Immediately she called her inside the house. அங்க உட்கார வைத்தார்கள். She made her to be seated there. உட்கார வைத்த உடனே
எனக்கு அங்க உள்ள போன உடனே எனக்கு ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் வந்தது. As soon as we entered, I received a very good anointing. இதுவரைக்கும் அவர்களோடு பேசவே இல்லை. Till now I have never spoken to her. ஒரு பைபிள் திறந்து ஒரு வார்த்தை பேசவில்லை. Never opened the Bible and spoke to her. உள்ள போய் அந்த ரிசப்ஷன் ஹால் அவங்க வீட்ல ஆட்கள் போய் உட்கார்ற இடத்துல அங்க போன உடனே உட்கார்றதுக்கு முன்னாலே ஒரு பெரிய அபிஷேகம் வந்தது, ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. You know, the reception place that normally people used to be seated before going inside. As soon as we went and sat there, immediately I received an anointing and started prophesying. எனக்கு இப்பொழுது போல இருக்கிறது. Now that incident as though it has taken place now. இந்த அபிஷேகத்துல நிரம்பி ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷைகள் பேசின உடனே அந்த லேடி அப்படியே நின்றார்கள். As soon as I got filled with the anointing and started speaking in unknown tongue, that woman got stood as it is. ஒரே ஒரு வார்த்தை கர்த்தர் பேசினார். Lord spoke only one word. என்ன சொன்னார் தெரியுமா? You know what did he say? உன்னை நீ தாழ்த்தினால், if you humble yourself, என்னுடைய சிங்காசனம் வரைக்கும் உன்னை நான் உயர்த்துவேன். I will exalt you up to my throne. எனக்கு வேற ஒன்றும் கர்த்தர் பேசவில்லை. Lord never spoke anything else. உன்னை நீ தாழ்த்தினால் என்னுடைய சிங்காசனம் வரைக்கும் உன்னை நான் உயர்த்துவேன். If you humble yourself, I'll exalt you up to my throne. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நின்று கொண்டு ஆவியிலே நிரம்பி இந்த ஒரு வார்த்தை சொன்னோம். அதற்கு பிற்பாடு அவர்கள் ஒன்றும் பேசவில்லை, உட்காருங்கள் என்று சொன்னார்கள். Standing, getting filled with the Spirit, we prophesied this word. She never spoke anything. Instead, she made us to sit there. அவர்களே கேட்டார்கள், நீங்கள் என்ன பேசுறீர்கள்? ஒரு சிங்காசனத்தை பற்றி பேசினீர்களே, அது என்ன சிங்காசனம்? அது எங்க இருக்கிறது? ஒரு நல்ல வாசலை ஆண்டவர் திறந்து தந்தார், அதை பற்றி சொல்லும்படியாக. She asked herself to us, what are you talking about a throne? And God opened a very good door to tell her about everything. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே அவர் ஆயத்தமா இருக்கிற மணவாட்டியை உயர எடுத்துக்கொண்டு போவார். At the secret coming of Lord Jesus Christ, the bride who has been preferred, he will take her to a very high place. இந்த உலகத்தில் உனக்கு இருக்கிற உயர்வினாலே நீ திருப்தி அடைய வேண்டாம். Do not be satisfied by the exalted position what you have on this earth. உன்னுடைய உத்தியோக உயர்வு ஒரு உயர்வு அல்ல. The exalting of your job, it is not a high places. உன்னுடைய சம்பளத்தின் உயர்வு ஒரு உயர்வு அல்ல. Your increase in your salary is not a exaltation. சமுதாயத்தில் உன்னுடைய உயர்வு ஒரு உயர்வு அல்ல. Exaltation in society is not exaltation. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு உண்டு. அந்த உயர்வு என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையிலே இந்த பூமியில் இருந்து நீ உயர கொண்டு போகப்படுவாய். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அடைய வேண்டிய உயர்வு. There is a promotion in your life. You know what it is? That in the secret coming of Lord Jesus Christ, you will be taken up to the high places. That is your promotion. அப்படி உயர போக விரும்புகிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்மை உயர்த்த போகிறார். Lord is going to exalt us. எந்த விதமான வித்தியாசங்களோ எந்த விதமான முகதாட்சண்யங்களோ அதிலே இல்லை. There is no kind of differences or partiality. அவருடைய ரகசிய வருகையின் போது இதுவரைக்கும் அவருடைய சமூகத்தில் தாழ்மையோடு யார் ஜீவித்ததோ, மறைந்து யார் ஜீவித்ததோ அவர்களை ஆண்டவர் உயர்த்த போகிறார். Those who lived a life of humility, those who lead a hidden life, at his secret coming, he is going to exalt them. ஆண்டவர் உன்னை உயர்த்தும்படியாக இப்பொழுது நீ மறைந்து ஜீவி. For God to exalt you right now, you hide yourself and live. ஆண்டவர் உன்னை உயர்த்தும்படியாக இப்பொழுது நீ தாழ்ந்து ஜீவி. For God to exalt you, you humble yourself and live. தாழ்மை என்பது கிறிஸ்தவ ஜீவியத்தின் மேன்மையான ஒரு அனுபவம். Humility is an excellent experience in Christian religion. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஆகையால் பிதா வலது கரத்தினால் அவரை உயர்த்தினார். Lord Jesus Christ humbled himself until death. Therefore God the Father with his right hand he exalted him far above all places. அதுபோல எல்லா பெருமைகளையும் எல்லா விதமான மேட்டிமைகளையும் அகற்றி உங்களை ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்தினால் ஒரு நாள் அவர் நம்மை உயர்த்துகிற நேரம் வரும். Setting aside all your pride and haughtiness, if you humble yourself in the presence of God, one day will come when God is going to exalt you. ஒரு நாள் நான் இந்த வாக்குத்தத்தத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். One day I was reading these promises. அவர் உங்களை ஏற்ற சமயத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அது இந்த உலகத்துக்கு உயர்வு என்றுதான் சாதாரணமாக நான் நினைக்கிறது உண்டு. You abide in his mighty hand for Lord to exalt you in our appointed time. In common we think about our promotion on this earth. It is not that. ஒரு வசனத்தை எடுக்கும்போது ஏதோ ஒரு பகுதி மாத்திரம் நாம் விளங்கினால் போதாது. When we take a verse, it is not sufficient if you only understand one portion. அவர் உங்களை ஏற்ற சமயத்தில் உயர்த்தும்படிக்கு in the appointed time for him to exalt you. அப்ப இந்த உலகத்திலேயும் கூட
நமக்கு சில உயர்வுகள் அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கும்போது ஏற்ற சமயத்தில் உண்டாகும். On this earth also, our promotion when it is in his hand, in the right and appointed time it will take place in our life. ஆனால் இந்த உலகத்தின் உயர்வுகளை விட எல்லாவற்றையும் விட மேலான ஒரு உயர்வுதான் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிற நாள், அல்லாவிட்டால் உயர்த்துகிற நாள், அந்த வருகையின் நாள். அந்த உயர்வுக்காக அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். More than the promotion what you are going to have on this earth, that day at his secret coming, when Lord is going to exalt you to high places, abide and hide yourself in his mighty hands. இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை திருப்பியும் சொல்லுகிறேன். அவர் உங்களை ஏற்ற வேளையில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். Again I am telling you this promise, in the appointed time for him to exalt you, abide in his mighty hands. தேவனுடைய பலத்த கரத்துக்குள் இருந்தால் உன்னை ஆண்டவர் உயர்த்துகிற சமயத்தில் நீ அவருடைய மனவாட்டியாய் உயர்த்தப்படுவாய். If you are in the mighty hands of God, in the appointed time Lord will exalt you as his bride. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இனி இந்த ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜனங்கள் அவருடைய மனவாட்டி ஆகும். The people who have been caught up with the secret coming of Lord Jesus Christ, they are his bride. மத்திய ஆகாயத்திலே இந்த நித்திய விவாகம் நடக்கிறது. This eternal marriage will take place in the mid-air. முதல் விவாகம் ஏதேன் தோட்டத்திலே நடந்தது. The first marriage took place in the garden of Eden. மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இடையே கர்த்தர் விவாக இணைப்பை ஏற்படுத்தினார். God brought about this marriage amidst that man and the women. அந்த விவாகம் கூட நித்திய விவாகமாய் இல்லை. That marriage also was not eternal. ஆகையால் இனி ஒரு நித்திய விவாகம் மத்திய ஆகாயத்திலே நடக்க போகிறது. அந்த விவாகத்திற்காக நாம் எல்லாரும் இப்பொழுது ஆயத்தமாக இருக்க வேண்டும். We are going to, one eternal marriage is going to take place in the mid-air. For that marriage, now all of us are getting ready. ஓசியாவின் புத்தகத்தில் நாம் வாசித்தது போல, as we read in the book of Hosea, நித்திய விவாகத்திற்காய் உன்னை நான் எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். I will betroth thee for me for the eternal wedding. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். I will betroth thee for myself. இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி ஆக வேண்டும் என்பதே உங்களை பற்றி அவருடைய வாஞ்சையா இருக்கிறது. All those people who are hearing, whoever you may be, it is the desire of God that you should turn out to be the bride of Lord Jesus Christ. நம்முடைய விவாக நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. Day of our marriage is very very soon. இயேசுவின் ரகசிய வருகையின் போது நம்முடைய விவாக நாள் மத்திய ஆகாயத்திலே எவ்வளவு அருமையான ஒரு நாள். At the secret coming of Lord Jesus Christ, our marriage will take place in the mid-air. What a wonderful day it is. இந்த உலகத்தில் 3 கல்யாணங்கள் மிகப்பெரிய கல்யாணங்கள் என்று அறிவிக்கப்பட்டன. On this earth it was announced about great marriages which was 3. 1923 வருஷம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கல்யாணம் என்று ஒரு கல்யாணம் அறிவிக்கப்பட்டது. In the year 1923 it was announced about a very very big marriage on this earth. அது யாருக்கு தெரியுமா? You know with whom it was? 6ஆம் ஜார்ஜ் மன்னர் கிங் ஜார்ஜ் 6th அவருக்கும் எலிசபெத் பவுஸ்லியான் அவர்களுக்கும் நடந்த கல்யாணம். That marriage which took place between George the 6th with Elizabeth Bausilia. அதுதான் உலகத்திலேயே முதல் பெரிய கல்யாணம் என்று அறிவிக்கப்பட்டது. That was the first big marriage which took place on this earth. இரண்டாவது 1937 வருஷத்திலே பிரின்ஸ் பென்ஹார்ட் என்பவருக்கும் நெதர்லாந்தின் ராணி குவீன் ஆஃப் நெதர்லாந்து இவர்கள் 2 பேருக்கும் இடையே நடந்த கல்யாணம் மிகப்பெரிய கல்யாணம் என்று அறிவிக்கப்பட்டது. The second marriage in the year 1937 with the king Bernhard and with the prince of Netherlands took place. This also was a big marriage. அதுக்கு அடுத்தபடியாக 1962 வருஷம், next to that in the year 1962 ஸ்பெயின் நாட்டு மன்னர் ஜூவான் கார்லோ என்பவருக்கும் குவீன் பிரின்சஸ் சோபியா என்பவர்களுக்கும் 2 பேருக்கும் இடையே நடந்த கல்யாணம் மிகப்பெரிய கல்யாணம் என்று அறிவிக்கப்பட்டது. King of Spain Juan Carlo and with the princess Sofia, the marriage took place in a very very great way. ஆனால் இந்த கல்யாணங்கள் ஒன்றும் மகிமையான கல்யாணங்கள் அல்ல. All these marriages were not a glorious marriage. ஒருவேளை இந்த உலகத்தில் அவைகள் பெரிய ஆடம்பரமாக நடந்திருக்கலாம். Maybe on this earth with a great decoration and adornment it would have taken place. மிகப்பெரிய செலவில் ஒருவேளை நடந்திருக்கலாம். Maybe a huge expenditure would have come on for this marriage. ஆனால் கர்த்தராகிய இயேசுவுக்கும் அவருடைய மனவாட்டிக்கும் மத்திய ஆகாயத்தில் நடைபெற போகிறதான விவாகம் மகிமையான ஒரு விவாகம். But the marriage which is going to take place between Lord Jesus Christ and the bride in the mid-air,
that is going to be a glorious marriage. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பூமியிலே மிகவும் தாழ்ந்த நிலவரத்தில் இருக்கிற ஒரு மனிதனையும் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான விவாக நாளுக்காக ஆயத்தமாக்குவது தேவனுடைய சர்வ வல்லமையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. One portion of the almighty power of God is making a poor man who's on this earth and preparing for the marriage which is the glorious marriage going to take place in the middle. நீங்கள் ஏன் ஆராதனைக்கு போகிறீர்கள்? Why are you going for the worship? நீங்கள் எதற்காக தேவனை ஆராதிக்கிறீர்கள்? Why are you worshiping God? நீங்கள் எதற்காக தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறீர்கள்? Why are you making the offerings for God? நீங்கள் உங்களோடு இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீர்களா? Have you asked a question within yourself like this? நான் ஆலயத்துக்கு போவது எதற்காக? Why am I going to the church? நான் ஆராதிப்பது எதற்காக? Why am I worshiping? நான் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது எதற்காக? I am rendering offerings to the Lord for what purpose? நீங்கள் உங்களோடு இந்த கேள்வியை கேட்டதுண்டா? Have you ever asked this question within yourself? ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்கலாம், ஏதோ இந்த பூமியிலே சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டுமே, அதற்காகத்தான் நான் ஆராதிக்க போகிறேன் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். Possibly you may be thinking, I need certain blessings on this earth, that is why I go to worship the Lord. ஆனால் நாம் தேவனை ஆராதிப்பதன் நோக்கம் அவருடைய மனவாட்டியாகும்படியாக. The main purpose of worshiping the Lord is that we may turn out to be his bride. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய விவாக நாள் மிகவும் சமீபமா இருக்கிறது. The day of our marriage is very very soon. இப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறீர்களே, எதற்காக? These days you give the offerings to the Lord for what purpose? வெறும் இந்த பூமியிலே சில அழிந்து போகிற ஆசீர்வாதங்களை மட்டும் நீங்கள் சுதந்தரிக்கும்படியாக அல்ல. It is not to inherit the perishable blessing on this earth. இதனுடைய மூல காரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாய் நாம் மாறும்படியாக. The main reason is that we may be transformed as the bride of Lord Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்கள் அவருடைய மனவாட்டி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அதே சமயம் அவர்கள் முதற் பலன்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். Those who have been caught up at the secret coming of Lord Jesus Christ, they are called as bride. At the same time, they are called as the first fruits. அவர்கள் மனவாட்டி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அதே சமயத்திலே அவர்கள் முதற் பலன்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். They are called as a bride. At the same time, they are called as first fruit. முதலாவதாக இவர்களை மனவாட்டி என்று அவர்களுடைய தகுதிகளை பற்றி நான் சொல்வதற்கு முன்னதாக இவர்கள் முதற் பலன்கள் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். Before telling the worthiness to be called as a bride, in the first place I want to tell you about the first fruit. உலகத்தில் எத்தனை கோடி கோடி ஜனங்கள் ஜீவித்தாலும் அவர்கள் மத்தியில் இருந்து இவர்கள் முதற் பலனாக ஆண்டவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டார்கள். Though crores of people may be living on this earth, these people they were separated unto the Lord as first fruit. ஆகையால் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம் அவருடைய சிருஷ்டிகளில் முதற் பலன்கள் ஆவதற்காக சத்திய வசனத்தால் அவர் நம்மை ஜெனிப்பித்தார். That is why Apostle James says, he has begotten us with the word of truth, that we may be his first fruits. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சத்திய வசனத்தால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். If that be the case, those who have been caught up at the secret coming of Lord Jesus Christ, what kind of people are they? They are begotten with the word of truth. சத்திய வசனத்தை படித்தவர்கள் அல்ல, சத்திய வசனத்தை கேட்டவர்கள் அல்ல, சத்திய வசனத்தை அறிந்தவர்கள் அல்ல, சத்திய வசனத்தால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். Not those who studied or who have learned or who have understood about this word, but those who are begotten by the word of truth. நீ சத்திய வசனத்தை படித்தபடியால் இயேசுவின் ரகசிய வருகைக்கு தகுதி என்று நினைக்காதே. Just because you have studied the word of truth, you don't think that you become worthy to take part in the secret coming of Jesus. மகாத்மா காந்தி வேத புத்தகம் வாசித்தாராம். Mahatma Gandhi read the Bible. The autobiography of M.K. Gandhi என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, நீங்கள் படித்து பாருங்கள். அதில் இருக்கிற மகாத்மா காந்தி பைபிள் வாசித்தாராம். You read the autobiography of Mahatma Gandhi, it is written there, Mahatma Gandhi read the Bible, I believe. ஆதியாகம புத்தகத்தை வாசிக்கும் போது அவருக்கு தூக்கமாக வந்ததாம். When he was reading the book of Genesis, he was falling asleep. உபாகம புத்தகத்தை வாசித்த போது அவருக்கு வெறுப்பாக இருந்ததாம். When he was reading the book of Deuteronomy, it was a hatred unto him. இயேசுவின் மலை பிரசங்கத்தை வாசித்த போது கொஞ்சம் விருப்பமாக இருந்ததா. When he was reading the mountain on sermon of Jesus, it was a little bit joyful to read that. வேத வசனத்தை வாசிக்கும் போது தெய்வத்தினுடைய மனதை, நோக்கத்தை, ஆசீர்வாதத்தை வசனத்தில் காணும்படியாக வாசித்தால் தூக்கம் வருமா? When you read the word of God, if you read with the intention to know the mind of God, will you fall asleep? அவர்கள் அறிவுக்காக படித்தார்கள்.
அறிவை வளர்த்துக் கொள்ளும்படி மற்ற புஸ்தகங்களை படித்தது போல வேத புஸ்தகத்தையும் படித்தார்கள். ஆகையால் தான் ஆதியாகம புஸ்தகத்தை படிக்கும் போது தூக்கம் வந்தது. As they are reading other books, even they read the Bible so that the knowledge may increase. Because of that only, when you were reading the book of Genesis, he was falling asleep. என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். I will tell you my experience. ஆதியாகமத்தை வாசிக்கும் போது எனக்கு அழுகை வரும். When I used to read the book of Genesis, I used to cry. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை, the power of the creation of God, ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை, the power of the word of God, இதெல்லாம் படிக்கும் போது இருதயம் தாங்காமல் எத்தனையோ முறை ஆதியாகமத்தை வாசிக்கும் போது நான் அழுது இருக்கிறேன். Not able to bear all these things. When I used to read the book of Genesis, I used to cry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உபாகமத்தை வாசிக்கும் போது வெறுப்பு ஏற்படவில்லை. Beloved people, reading the book of Deuteronomy, hatred used to come to him. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வாழ வைக்கக்கூடிய எத்தனை வார்த்தைகள், வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் அவைகள் அடங்கி இருக்கிறது. So many words and promises are there in order to make us to live in our life. ஆகையால் வேதத்தை, வசனத்தை வாசித்தவர்கள் அல்ல, வசனத்தை கேட்டவர்களும் அல்ல, வசனத்தை அறிந்தவர்களும் அல்ல, வசனத்தை பேசினவர்களும் அல்ல, வசனத்தால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் தான் முதற் பலன்கள். Not those who read the word, not who listened to the word, not who spoke the word, not who understood the word, but those who are begotten by this word. வசனம் ஒரு மனுஷனை ஜனிப்பிக்கிறது. The word begets a man. நான் என்று சொன்னேனே, பால் கடம்பவனம் என்று ஒரு ஆளுடைய சரித்திரத்தை தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆள் தான் திரு பால் கடம்பவனம் அவருடைய விக்கிரக வணக்கத்திலே அவருக்கு சலிப்பு ஏற்பட்டு கிறிஸ்தவர்கள் எப்படி ஆராதிக்கிறார்கள் என்று பார்க்கும்படி ஒரு ஆராதனை ஸ்தலத்தில் ஓலை குடிசைதான் ஆராதனை பண்ணுகிற இடத்திலே பின் பக்கத்திலே போய் மறைந்து நின்று அவர்கள் எப்படி ஆராதிக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டே நின்றார். Paul Kadambavanam is from the Tamil Nadu only. He got fed up of his life. In order to find out how the Christians are worshipping, they were worshipping under a thatched roof, but he never entered inside. He was standing in one corner and he was observing that. கிறிஸ்தவர்கள் எப்படி ஆராதிக்கிறார்கள் என்று பார்க்கும்படியாக அவர்கள் ஆராதிக்கிற இடத்திலே ஒரு ஓலை ஷெட் தான். பின்னாலே போய் ஒளித்து நின்று அவர்கள் ஆராதிக்கிறதை கேட்டுக்கொண்டிருந்தார். In order to observe how the Christians are worshipping the Lord, they were worshipping under a thatched roof, but he was standing outside in a corner and he was observing them as to how they are worshipping. அங்கே அந்த போதகர் எழும்பி நின்று ஒரு வசனத்தை வாசித்தார். That preacher got up and he read a word. ஆதியாகமத்திலிருந்து அந்த போதகர் வசனத்தை வாசித்தார். என்ன வசனம் தெரியுமா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானீர். You know, from the book of Genesis, he read a word. You know what is that verse? You blessed, the man who is blessed by the Lord, why are you standing outside? Come in thou. திரும்பவும் சொன்னார். அந்த வசனத்தை திரும்பவும் வாசித்தார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன். Again he read the word, blessed be thou of the Lord, why are you standing outside? Come in. திரு பால் கடம்பவனம் அவருடைய இருதயம் மாறியது. That Paul Kadambavan's heart got changed. அந்த இடத்திலேயே கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலையை அறுத்து எறிந்தார். Right from the place where he was standing, the rudraksha mala what he was wearing, he removed it and threw it out. அன்றே அவருடைய இரட்சிப்பின் நாள். That was the day of his salvation. கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனை பிறப்பிக்கிறது. The word of God begets a man. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் படித்தால் போதாது, கேட்டால் போதாது, அறிந்தால் போதாது, வசனம் நம்மை பிறப்பிக்க வேண்டும். It is not sufficient if you learn the word of God, hear the word of God and read the word of God. The word of God must beget us. நாம் அவருடைய சிருஷ்டிகளில் முதற் பலன்கள் ஆவதற்காக சத்திய வசனத்தால் அவர் நம்மை ஜனிப்பித்தார். He has begotten us by the word of truth, that we may be the first fruits of his creature. அது ஒரு நாளுடைய அனுபவம் அல்ல, ஒரு வாரத்தினுடைய அனுபவம் அல்ல, நம்முடைய மரண பரியந்தம் நமக்குள்ளே தேவனுடைய நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் அந்த பிறப்பு நமக்குள் நடந்து கொண்டே இருக்கும். This is not one day's experience or 1 month's experience. Till the birth or the transformation of God to take place in our life, till our death, it will continue to take place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால் ஆண்டவருடைய வசனங்கள் உங்களை பிறப்பிக்கட்டும். ஆண்டவருடைய வசனங்களால் நீங்கள் பிறந்தவர்களாய் மாறுங்கள். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். Let the word of God beget you. Let the word of God quicken you. He that is born of the word of God will not commit sin. ஒரு ஊழியக்கார சகோதரி ஊழியத்திற்கு எடுக்கப்பட்டு வீட்டிலே கூட்டம் வைத்து அவர்கள் வெளியே வருகிறார்கள். அப்பொழுது அவருடைய அம்மா அதனுடைய கையை பிடித்து ஒரு வசனம் சொன்னார்கள். எனக்கு அது
இப்பொழுது என்னுடைய செவியில துணித்துக் கொண்டே இருக்கிறது. கூட்டம் எல்லாம் முடிந்தது, நல்ல கிராண்டா இருந்தது மீட்டிங். எல்லாரும் புறப்பட்டு சிலர் அழுகிறார்கள், சிலர் சந்தோஷமா இருக்கிறார்கள். இவர்கள் புறப்பட்டு வெளியே வரும்போது அவனுடைய அம்மா அவளுடைய கையை பிடித்து ஒரு வசனம் சொன்னார்கள், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். Worker sister, she was taken for the ministry. Before she would come and join the ministry, a meeting was kept in her house. After the grand meeting, when she was coming out along with the servants of God, the mother of the sister, what she said to her, it comes to my remembrance. He that is born of God will not commit sin. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மணவாட்டி உருவானது எப்படி? அவள் வசனத்தால் பிறந்தவள், தேவனால் பிறந்தவள். How the bride of Christ will be formed? She is born of the word of God, born of God. உங்களில் எத்தனை பேருக்குள்ளே தேவனுடைய வசனம் ஒரு பிறப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது? How many of you the birth according to the word of God is formed? அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிறிஸ்தவ ஜீவியத்தில், விசுவாச ஜீவியத்தில் நமக்கு உண்டு என்பதை இன்றைக்கு நான் உறுதிப்படுத்துகிறேன். Today I am making it sure that kind of experience is possible in our Christian life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்து இந்த முதற் பலனை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்கிறேன். Next to that, about the first fruit, I'll tell you one more thing. பழைய ஏற்பாட்டிலே இந்த முதற் பலனை பற்றி ஒரு சத்தியம் உண்டு. There is a truth about the first fruit in the Old Testament period. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே அந்த முதற் பலனாகிய 2 அப்பங்கள் எப்படி உண்டாக்கப்பட்டதாம்? 10ல் 2 பங்கு மெல்லிய மாவினால் புளிப்பாக செய்யப்பட்ட அப்பங்கள். It is mentioned in Numbers 23rd chapter, how the first fruits, that is the bread was formed. It was made of 2 deals of fine flour which has been leavened. பழைய ஏற்பாட்டிலே லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். Read Numbers, Leviticus 23rd chapter. 17ஆம் வசனத்திலே 17th verse. நீங்கள் ஒரு மரக்காலிலே 10ல் 2 பங்கு மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ண. போதும் இங்கிலீஷ்ல படிங்க. You shall bring out of your habitations 2 wave loaves of 2/10 deals. 10ல் 2 பங்கு மெல்லிய மாவினால் புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அப்பங்கள், 2 அப்பங்கள். 2 loaves of bread which is made of 2/10 deals of fine flour which have been leavened. பாருங்கள், இந்த அப்பங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற 2 கூட்டம் ஜனத்தை காண்பிக்கிறது. You see that these 2 loaves of bread talks about 2 groups of people who is going to be caught up at the secret coming of Jesus Christ. ஒரு கூட்டத்தினர் முதற் பலனாகிய விசுவாசிகள். One group is the first fruit, the believers. இன்னொரு அப்பம் முதற் பலன்களில் முதற் பலனாகிய ஊழியக்காரர்கள். And the second, that is the loaf, is the first fruits. Among the first fruits were the servants of God. இவர்கள் எப்படி செய்யப்பட்ட இந்த அப்பங்கள் எப்படி செய்யப்பட்டதாம்? How these loaves were made? 10ல் 2 பங்கு மெல்லிய மாவினால் புளிப்பாக செய்யப்பட்டது. 2/10 deals of fine flour which is leavened. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனுடைய அன்பின் பிரமாணத்தால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள். The people who have been formed by the loving commandment of God. நியாய பிரமாணம் இயேசுவுக்கு ஒரு மணவாட்டியை உருவாக்க முடியவில்லை. Law could not bring about a wife or a bride unto Jesus Christ. நியாய பிரமாண காலத்திலும் மனிதர்கள் ஜீவித்தார்கள், ஆராதித்தார்கள், தொழுது கொண்டார்கள், பலி செலுத்தினார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவின் மணவாட்டியாக முடியவில்லை. During the time of law, people were living, they worshiped God, they were offering sacrifices, but they could not be transformed as the bride of Christ. நியாயப்பிரமாண காலத்து ஊழியத்தினாலே ஒரு முதற்பலனான ஜனத்தை உருவாக்க முடியவில்லை. Because of the ministry during the time of law, the group of first fruits of people could not be made. 10ல் 2 பங்கு என்பது அந்த 10 நியாயப்பிரமாணமும் 2 அன்பின் பிரமாணமாய் ஆண்டவர் மாற்றிக் கொடுத்தார். இந்த ஜனங்கள் அன்பின் பிரமாணத்தால் உருவாக்கப்பட்டவர்கள். 2/10 deal means the 10 commandments and the 2 loving commandments what Jesus spoke about it. These are the people who have been formed according to the loving commandments. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனை நேசிப்பாயாக, பிறனை நேசிப்பாயாக. You will love your God and you will love your neighbor. தேவனை நேசிக்காதவன் கிறிஸ்துவுக்கு முதற்பலன் ஆக முடியாது, மணவாட்டி ஆக முடியாது. He who does not love God, he cannot become the first fruit for Christ and he cannot be the bride of Christ. தன்னை போல பிறனை நேசிக்காதவன் முதற்பலன் ஆக முடியாது, கிறிஸ்துவுக்கு மணவாட்டி ஆகவும் முடியாது. He who cannot love his neighbor, he cannot become the bride of Christ and he cannot become the first fruit. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு ஒரு கேள்வி கேட்கிறார். நீ நியாயப்பிரமாணத்தினால் ஜீவிக்கிறாயோ அல்லது உன்னுடைய வாழ்க்கை அன்பின் பிரமாணத்தால் உருவாக்கப்படுகிறதோ? Today Lord is asking a question, are you living according to the law or is your life being formed according to the loving commandment? உன்னுடைய மனசாட்சி சொல்லட்டும், உன் ஆண்டவராகிய இயேசுவை
நீ உண்மையாகவே நேசிக்கிறேன் என்று உன்னுடைய மனசாட்சி சொல்லுமோ? Let your conscience say, do you love Lord Jesus Christ sincerely and faithfully? தேவனை ஆராதிக்கிறவர்கள் அல்ல, Not only those people who worship God, தேவனுக்கு ஏதோ பணத்தையோ பொருளையோ கொடுக்கிறவர்கள் அல்ல, not those people who give some materials and offerings for the Lord, தேவனை நேசிக்கிறவர்கள், those who love God. ஹல்லேலூயா, Hallelujah. தேவனை நேசிக்கிற ஒரு கூட்டம் ஜனம். One group of people who love God. அதுபோல பிறனை நேசிக்கிற ஜனம். Like that, people who love their neighbors or others. மற்றவர்களையும் உன்னை போல நீ நேசிக்க உன்னால் முடிகிறதா? Is it possible for you to love others like as you love yourself? மனிதன் உன்னை பகைக்கும் போது நீ அன்பின் பிரமாணத்தால் உருவாக்கப்படுகிறாயா? When man hates you, are you getting formed because of the commandment of love? இந்த உலகத்தில் எனக்கு யாரோடும் ஒரு சிறு கசப்போ துக்கமோ வைராக்கியமோ இல்லை என்று நீ உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தேவனுக்கு முன்பாக சொல்ல முடியுமா? Within the depth of your heart, can you tell in the presence of God that you have no bitterness, no enmity or no wickedness against any man? ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் வேறு மறு கன்னத்தை நீ அன்போடு அவனுக்கு காண்பிக்க முடியுமா? If a person slaps on your one cheek with a great love, can you show your other cheek to that person? சாத்தான் சபை என்ற ஒரு சபை இருக்கிறது. There is a church called Satanic Church. அவருடைய உபதேசம் ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுடைய மறு கன்னத்திலே சரியா அறை என்றுதான். If a person comes and slaps on one cheek, you must slap on his other cheek properly. இயேசுவினுடைய பிரமாணம் சொல்லுகிறது, ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ மறு கன்னத்தை காண்பிப்பாயாக. இதை இன்றைக்கு நான் பயத்தோடு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாக வேண்டியவர்களுடைய தகுதி அவர்கள் அன்பின் பிரமாணத்தால் உருவாக்கப்பட்டவர்கள். The commandment of Jesus says, if a person slaps on one cheek, you show the other cheek to him. Today, with a great fear I am telling the worthiness to become the bride of Christ, how it is possible. தேவனை நேசிக்கிறவர்கள், பிறனை நேசிக்கிறவர்கள், those who love God, they love others. நீங்கள் இப்படிப்பட்ட அன்பின் பிரமாணம் உங்களுக்குள் எந்த அளவு வளர்ந்திருக்கிறது? To which extent this commandment of love has grown in you? யாவரோடும் சமாதானமாய் இருக்கிறீர்களா? Are you at peace with everyone? நான் எல்லாரையும் நேசிக்கிறேன் என்று உங்களுக்கு தேவனுக்கு முன்பாக ஒரு நல்மனசாட்சி உண்டா? Do you have a good conscience in the sight of God that I love everyone? 10% மெல்லிய மாவினால் புளிப்பாக பாகம் பண்ணப்பட வேண்டும். 2/10 of fine flour, it should be made of leaven. புளிப்பு என்பது ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமையை காண்பிக்கிறது. Leaven talks about the body, soul and spirit being sanctified. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆவி, ஆத்மா, சரீரம், spirit, soul and body. உன்னுடைய சரீரத்திலே நீ சுத்தமா இருக்கலாம். You can be pure in your body. உன்னுடைய ஆவி சுத்தமா இருக்கிறதா? Is your spirit pure? உன்னுடைய ஆத்மாவிலே நீ சுத்தமா இருக்கிறாய். Are you pure in your soul? உன்னுடைய சரீரத்தில் நீ சுத்தமா இருக்கலாம். You can be clean in your body. ஒரு முறை ஒரு நம்முடைய விசுவாசி சகோதரி தன்னுடைய புருஷனை சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள். Once our believer sister invited her husband to come for the sanctification meeting. சுத்திகரிப்பு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது புருஷன் வரவில்லை, மனைவி ஆயத்தமாகி விட்டார்கள். புருஷனை கூப்பிட்டார், நீங்கள் வரவில்லையா சுத்திகரிப்புக்கு என்று கூப்பிட்டார்கள். Sanctification meeting has been going on. Wife got ready, but my husband was not ready. So wife asked husband, are you not ready and coming for the meeting? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? You know what is the reply he gave? நான் இந்த ராவிலே குளிச்சல்லோ, I took bath in this night time. இன்னைக்கு காலையில நான் குளிச்சிட்டேன்னு I சொன்னார். took bath in this morning. சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரவில்லையான்னு கேட்டால் அவர் கொடுத்த பதில், இன்னைக்கு காலையில நான் குளிச்சிட்டேன்னு சொல்லி. When he was asked, are you not taking part in the sanctification meeting, he said, I had taken bath in this morning. அப்புறம் மனைவி சொன்னாங்க, அது சரீரத்தில் உள்ள சுத்திகரிப்பு, ஆத்மாவில் அகத்தை சுத்திகரிப்பு வேணுமே என்று சொன்னார்கள். The wife told the husband, that kind of cleanliness is also outwardly, but inward cleansing also is required in your soul. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? You know what is the reply he gave? அகத்தை சுத்திகரிப்புன்னு சோப்பு வெள்ளம் குடிச்சா மதி. You know, for cleansing inside, if you wash it with a soap, that will do. உள்ள சுத்திகரிப்புக்கு சோப்பு தண்ணி குடிச்சா போதுமா? You know, if you want to clean inside, if you drink soap water, that will do. கொஞ்ச நாட்களிலே மரித்து போனார். Within a short period, he passed away. ஆண்டவருடைய சுத்திகரிப்பை அவமதிக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் எவ்வளவு அவனை குறித்து துக்கப்படுவார். Man who is dishonoring the cleansing of God, how God will be grieved about him. முதற் பலன்களாய் மாறினவர்கள் எப்படி மாற்றப்பட்டார்கள்? Those who turned out to be first fruits, how they were made? அவர்கள் புளிப்பாக பாகம் பண்ணப்பட்டவர்கள். They were made out of leaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்ததாக இந்த இவளை எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களை மணவாட்டி என்று நான் சொல்லுகிறேன். Next to that, those who have been caught up, I call them as bride. பாருங்கள், இந்த படத்திலே ஆட்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் பாருங்கள். You see in this picture, people have been caught up.
இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்தில் வரும்போது ஆட்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் பாருங்கள். When Jesus Christ comes in the midday, you see people are being gathered, taken up. இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுடைய மணவாட்டி. All these people are the bride of Christ. அவருடைய விவாக நாள் வந்தபடியால் அவர்கள் மத்தியாகாயத்துக்கு ஏறி போகிறார்கள். Because the day of marriage had come, now they are climbing towards midday. தங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட அவர்கள் ஏரோப்ளேன்ல ஏறினதில்லை. In their lifetime, they never climbed onto the aeroplane at all. ஏரோப்ளேன்ல ஏறினவர்களும் உண்டு. There are people who are gone in the plane. ஏரோப்ளேன்ல கண்ணால பார்க்காதவங்களும் உண்டு. And there are people even haven't seen the aeroplane through the eyes. ஆனால் அவருடைய விவாக நாள் வரும்போது, but when the day of marriage comes, அவர்கள் வானங்களில் ஏறி போனார்கள். They went on to heavens. மத்தியாகாயம் வரைக்கும் அவர்கள் பறந்து போனார்கள். They flew up to the midday. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவர்கள் எப்படி மணவாட்டியாக்கப்பட்டார்கள் என்றுதான் ஓசியாவிலே நாம் வாசித்தோம். In the book of Hosea we just now read how these people became bride. இவர்களுடைய தகுதிகளை பற்றி, இவர்கள் எப்படி கிறிஸ்துவினுடைய மணவாட்டியாக்கப்படுகிறார்கள் என்று நான் எல்லாவற்றையும் இன்றைக்கு சொல்ல முடியாது. அதனுடைய பிற்பகுதியை நான் கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். The worthiness as to how they become the bride of Christ, everything I cannot tell you now. If it is the will of God, I will continue the next day. ஓசியாவின் புத்தகத்தில் 5 அனுபவங்களை பற்றி வாசிக்கிறோம். In the book of Hosea we read about 5 experiences. இவர்களை தேவன் தனக்கு மணவாட்டி ஆக்குவேன் என்று சொல்வது 5 அனுபவங்கள் மூலமாக. God telling that I will make these people as my bride, it is only through 5 experiences. ஒன்று நீதி, one is righteousness, இன்னொன்று நியாயம், the other one is judgment, இன்னொன்று இரக்கம், the other one is loving kindness, இன்னொன்று கிருபை, and mercies, இன்னொன்று உண்மை, and faithfulness. இந்த 5 அனுபவங்கள் மூலமாக உன்னை நான் எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்று சொன்னார். And he said through these 5 experiences I will betroth thee unto myself. இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. ஓசியா 2. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். I will betroth me unto me in faithfulness. இங்கிலீஷ்ல படிங்க. And I will betroth thee unto me forever. Yea, I will betroth thee unto me in righteousness and in judgment and in loving kindness and in mercies. I will even betroth thee unto me in faithfulness, and thou shalt know the Lord. 5 அனுபவங்கள், 5 experiences. தயவு செய்து நீங்கள் இதை உங்களுடைய பைபிளிலே நீங்கள் படித்து விளங்கிக் கொண்டால் நலமாக இருக்கும். It will be good if you read from the Bible and understand about it. உலகத்துல ஒரு மணவாட்டியை நியமிக்கிறதுக்கு வயசு, டௌரி, குடும்பம், அழகு, தோல் எல்லாம் பார்ப்பார்கள். அதுதான் இந்த உலகத்தில் ஒரு மணவாட்டியை நியமிக்கிறார். To select a bride on this earth, they will go and see about the color, the money, the dowry and all education and so on. முதல்ல வயசு பார்க்கறாங்க. First they will see the age. குடும்பம் பார்க்கறாங்க. குடும்பம் எப்படி என்று பார்க்கறாங்க. Secondly they will observe the family as to what kind of family it is. டௌரி எவ்வளவு என்று கேக்குறாங்க. And they will ask how much dowry will you give. ஆனால் வாங்குறவங்களுக்கு ராபோஜனம் இல்லை என்று சீஃப் பாஸ்டர் சர்க்குலர் அனுப்பி இருக்கிறார். Chief pastor sent a circular that is no communion for those people who take dowry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப இப்படி உலகத்திலே இருக்கிறதான கல்யாணங்களுக்கு இப்படி சில காரியங்களால் யாரும் நீதியினாலும் நியாயத்தினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உண்மையினாலும் யாரும் இந்த உலகத்தில் ஒரு மணவாட்டியை தேடுகிறது. For a marriage which is going to take place on this earth, all these kind of things they are seeking, but nobody is going in terms of righteousness, in judgment, loving kindness and mercy and faithfulness. அப்படி யாராலும் நீதி, நியாயம், கிருபை, இரக்கம், உண்மை இதுல மணவாட்டியை தேடுனவர்கள் இருந்தால் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவரே, anyone here who has sought the bride in these experiences, please put your hands up and say hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பாஸ்டர் மேனன் மாதிரி அவருக்கு அவர் தெரியாம தூக்கி அல்லேலூயா சொல்லிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் கல்யாணம் பண்ண ஆட்களிடத்தில் நான் இப்பொழுது கேட்டேன். I am asking the people who are married. யாராகிலும் நீதி, நியாயம், இரக்க, உருக்கம், உண்மை, கிருபை இதனால மனைவியை நியமிக்கிறார்களா? As anyone is appointing bride in righteousness, judgment, loving kindness, mercies and faithfulness? யாராகிலும் இருக்குமோ, இதோ ஒன்றோ ரெண்டோ எங்கேயாவது இருக்கலாம். Maybe 1 or 2 in some places. அது கூட சந்தேகம்தான். That's also doubtful. ஆனால் நித்திய விவாகத்துக்கு நியமிக்கப்படுகிற மனைவி, but the wife who has been betrothed for the everlasting marriage, நீதி, நியாயம், இரக்கம், கிருபை, உண்மை இந்த 5 அனுபவங்களால் ஆண்டவர் அவளை நியமிக்கிறார். With his 5 experiences God appoints his people is that with righteousness, judgment, loving kindness, mercies and faithfulness. நீதி என்பது விசுவாசத்தை அடிப்படையாக்கி வருகிறது. Righteousness comes under the fundamentals of faith. கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக விரும்புகிறாயா?
Do you want to become the bride of Christ? உன்னுடைய விசுவாசம் தான் நீதியாய் மாறும். Your faith only will become your righteousness. உன் வாழ்க்கையில் தேவ நீதி வெளிப்பட வேண்டும் என்றால் நீ விசுவாசிக்க வேண்டும். If the righteousness of God has to be made manifest in your life, you have to believe. விசுவாசம் இல்லாதவள் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக முடியாது, ரகசிய வருகையில் பறந்து போகவும் முடியாது. Those who don't have faith, they cannot become the bride of Christ and they cannot fly away at the secret coming of Jesus. ஆகையால் தான் கிறிஸ்துவின் மனவாட்டி விசுவாச ஜீவியம் செய்கிறவள். That is why the bride of Christ is a person who lives a life of faith. விசுவாசத்தால் தேவ நீதியை பெற்றுக்கொண்டவள். Person who receives the righteousness of God through faith. இரண்டாவது நியாயம். Secondly, judgment. நியாயம் என்றால் என்ன? What do you mean by judgment? நியாயம் என்பது தேவனுடைய உபதேசங்கள். Judgments are the teachings or the doctrines of God. கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனை நான் நியாயத்தால் நிரப்புவேன். I will send judgment from Zion, he says. நியாயம் என்று சொல்வது அவருடைய உபதேசங்களை காண்பிக்கிறார். Judgment talks about his teachings. நான் சீயோனை நியாயத்தால் நிரப்புவேன். I will fill Zion with judgment. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சீயோனை நியாயத்தால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 33:6. அது இங்கிலீஷ்ல என்ன? Isaiah 31:6. And wisdom and knowledge shall be the stability of thy times, and strength of salvation, and the fear of the Lord is his treasure. நான் சீயோனை நியாயத்தால் நிரப்புவேன். He had filled Zion with judgment and righteousness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நியாயம் என்று சொல்லுகிறது தேவனுடைய உபதேசங்களை காண்பிக்கிறது. Judgment talks about the teachings of the doctrines of God. அவருடைய உபதேசங்கள் தான் அவர் நியாயமாய் வெளிப்படுத்துகிறார். Only his teachings he reveals as judgment. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீங்கள் ஆழமாய் சிந்தித்தால் தேவனுடைய உபதேசங்கள் தான் நியாயம். If you ponder it in a deep way, the judgment of God or his teaching. ஆகையால் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக விரும்புகிறவர்கள் அவருடைய உபதேசத்தை அறிந்து உபதேசத்தின்படி வாழ்ந்தவர்களாக இருப்பார்கள். Those who want to become the bride of Christ, understanding his teachings, they will be living according to the teaching. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உலகத்திலே எத்தனையோ நியாயங்கள் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய நியாயம் எல்லா உலக நியாயங்களுக்கும் மேலானது. There are many judgments on this earth, but the judgment of God is far above all other judgments. இங்கே பாருங்கள், தேவன் தன்னுடைய நியாயத்தை எழுதி கொடுக்கிறார். இந்த படத்திலே பாருங்கள், தேவன் தன்னுடைய நியாயங்களை, தன்னுடைய சட்ட திட்டங்களை மோசேக்கு மலையில் எழுதி கொடுப்பதை பாருங்கள். You see Lord writing the judgments or his commandments and giving unto Moses. இஸ்ரவேல் ஜனங்கள் சூழ்ந்து கீழே நிற்கிறார்கள். மலையிலே அக்கினி எரிகிறது. அக்கினி பிரமாணங்களை மலையில் அக்கினி எரியும் போது தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தாரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பிரமாணங்கள். The people of Israel are standing in the bottom of the mount, on top of the mount amidst the fire. God wrote down the commandments and gave it into the hands of Moses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த நியாயங்கள், இந்த சட்ட திட்டங்கள் தேவனே எழுதி கொடுத்தவைகள். These judgments or the commandments and statutes God himself wrote and gave. ஆகையினால் தான் நாம் உபதேசத்தின்படி ஜீவிக்க வேண்டும், கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாக வேண்டும் என்றால். For us to become the bride of Christ, we have to live according to the teachings. அடுத்தது மூன்றாவது, இரக்கத்தினால் நான் உன்னை ஏற்படுத்திக் கொள்வேன். Thirdly, I will betroth thee in loving kindness. தேவனுடைய இரக்கம் யாருக்கு உண்டாகும்? The loving kindness to whom it will come? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தகப்பன் பிள்ளைக்கு இரங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். As a father who is merciful unto his son, those who fear God, God has mercy towards them. தகப்பன் பிள்ளைக்கு இரங்குவது போல தேவனுடைய இரக்கங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு உண்டாகிறது. As a father shows compassion unto his son, those who fear God, his mercy comes around them. உன்னுடைய இருதயத்தில் தெய்வ பயம் இருந்தால் தேவனுடைய சமூகத்தில் நீ இரக்கம் பெறுவாய். If you have the fear of God, in the presence of God, you will receive his mercies. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனுக்கு பயப்படுகிற யாவருக்கும் தேவன் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். For all those people who fear God, God shows mercy unto them. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தபோது அவனுக்கு தேவனுடைய இரக்கங்களை கண்டான். Abraham when feared God, he saw the mercies of God. அவன் எப்படி தேவனுக்கு பயந்தான் பாருங்கள். You see how he feared God? இந்த படத்திலே பாருங்கள், ஆபிரகாம் தேவனுக்கு எப்படி பயந்தான் என்று. You see in this picture as to how Abraham feared God. இந்த ஐந்தாவது படத்திலே பாருங்கள். You see in the fifth picture, ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தது, Abraham fearing God. அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி தன்னுடைய மகனை பலிபீடத்தில் வைத்து தேவனுக்கு பயந்தான். He obeyed the Lord in order to fulfill what God has spoken unto him. He laid his son on the altar and thus he feared God. தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு
தேவனுடைய இரக்கங்கள் உண்டாகும். Those who fear God, the loving kindness of God will come unto them. அடுத்தது கிருபை. Third, next to that, mercies of grace. கிருபையினாலே உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். Through mercy or grace I will betroth thee unto me. கிருபை யாருக்கு உண்டாகும்? To whom the grace will come? தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். And to the humble God giveth grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவ சித்தம் செய்யும்படி நம்மை நாம் தாழ்த்தும் போது தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக நம் ஜீவியத்தில் வருகிறது. When we humble ourselves to do the will of God, every day grace of God is new unto us. கர்த்தருடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். Gratefully I praise the name of God. தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிற மனுஷனுக்கு கிருபை உண்டு. Man who humbles himself before God, grace aboundeth. பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் இந்த கிருபையை தங்களுடைய ஜீவியத்தில் அனுபவிக்கவில்லை. Old Testament saints of God, they never experienced that grace in their life. அவர்களுக்கு இல்லாத ஒரு கிருபையை ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்படுத்தி காண்பித்தார். What they never had, God made this grace manifested in our life. ஆகையால் தான் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக அவர்களால் முடியவில்லை. That is why in the Old Testament period they could not become the bride of Christ. யோவான் ஸ்நானன் என்ன சொன்னான்? What did John the Baptist say? மணவாட்டியை உடையவனே மணவாளன். He who has the bride is the bridegroom. நான் மணவாளன் அல்ல, மணவாட்டியும் அல்ல. I am neither a bridegroom nor a bride. நான் மணவாளனுடைய தோழன். I am the friend of the bridegroom. நான் அவர் அருகே நின்று கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்கிறேன். I am standing next to him and hearing his voice. மணவாளனுடைய சத்தத்தை கேட்டபடியால் எனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. Because I hear the voice of the bridegroom, a great joy has come in me. அந்த சந்தோஷம் எனக்குள்ளே சம்பூர்ணமாயிருக்கிறது. That joy is perfect in me. மணவாளனுடைய சத்தத்தை யோவான் ஸ்நானன் மணவாளனுடைய தோழனாய் இருந்து யோவான் ஸ்நானன் கேட்டு அவனுடைய சந்தோஷம் பரிபூர்ணமாயிற்று. John the Baptist, being the friend of the bridegroom, hearing the voice of bridegroom, his joy got perfected. மணவாளனுடைய தோழனுக்கு மணவாளனுடைய சத்தம் மகிழ்ச்சி உண்டாக்க முடியும் என்றால் மணவாட்டியாக வேண்டிய நமக்கு அவருடைய சத்தம் எவ்வளவு மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும். For the friend of the bridegroom, if the voice of bridegroom could make him joyous, we who are the bride of Christ, how much more will be joyful being with him. ஆகையால் இந்த மூன்றாம் நாள் கூட்டத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக வேண்டிய நாம் அவருடைய சத்தத்தை அனுதினமும் கேட்க வேண்டும். On the third day meeting, the gospel what God is giving you, we were supposed to be the bride of Christ. Every moment we must hear the voice of the bridegroom. யோவான் ஸ்நானன் மரிக்கும்போது அடக்கம் பண்ணப்படும்போது தலை இல்லை, தலை இல்லாத சரீரம் தான் அடக்கம் பண்ணப்பட்டது. When John the Baptist, when he was buried, he never had a head. The body without the head was buried. அடக்கம் பண்ணப்படும்போது தலை இல்லை, ஆனால் சந்தோஷத்தின் பரிபூரணத்தோடு அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். While he was buried, he had no head, but with the perfection of joy he was buried. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தலை இருக்கிறது, தேவனுடைய சந்தோஷத்தின் பரிபூரணம் இல்லை. In many people's life, they have head, but they have no perfection of joy of God. உனக்கு தலை இருக்கிறது, ஆனால் ஆண்டவருடைய சந்தோஷம் இல்லை. You have head, but you don't have the joy of God. காரணம் மணவாளனுடைய சத்தத்தை நீ கேட்காதபடியினாலே. Because the reason is you're not hearing the voice of the bridegroom. மணவாளனுடைய சத்தத்தை கேட்டு சந்தோஷத்தின் பரிபூரணத்தை அடைகிறவர்களுக்கு தலை போனாலும் பரவாயில்லை, மரிக்கும் போது சந்தோஷத்தின் பரிபூரணத்தோடு அவர்கள் மரிப்பார்கள். Hearing the voice of the bridegroom and the joy is getting perfected. They may not be having the head, but still when they are buried, with the perfection of joy they will be buried. தனித்தனியாக நாம் தேவனுடைய சத்தம் கேட்க வேண்டும், மணவாளனின் சத்தம் கேட்க வேண்டும். Individually we must hear the voice of God, hear the voice of bridegroom. நான் இதை ஒரு வெறும் பைபிள் ஸ்டடியாக அல்ல, இது நம்முடைய அனுபவமாக காணப்பட வேண்டும் என்று உங்களோடு பேசுகிறேன். Not as a mere Bible study, I am speaking unto you that this should be seen as our experience. இந்த நாட்களில் நீங்கள் எத்தனை பேர் மணவாளனின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? In these days, how many of you are hearing the voice of bridegroom? இந்த வருடம் இது அக்டோபர் மாதமாகிறது. In this year, this is the month October. ஜனவரி மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரைக்கும் மணவாளனின் சத்தத்தை கேட்டவர்கள் உங்களில் எத்தனை பேர்? Right from the month of January till the month of October, how many of you hear the voice of the bridegroom? ஆண்டவராகிய இயேசுவின் சத்தத்தை தனிப்பட்ட முறையிலே அவருடைய மெல்லிய சத்தத்தை நீங்கள் எத்தனை பேர் திட்டவட்டமாக கேட்டிருக்கிறீர்கள்? How many of you heard the shrill voice of God individually in your personal life? பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவனாயிருந்த யோவான் மணவாளனுடைய தோழன், அவன் மணவாளனுடைய சத்தத்தை கேட்டு மகிழ்ச்சியின் பரிபூரணம் அடைந்தான். Old Testament saint of God, John the Baptist, who was a friend of the bridegroom, hearing the voice of bridegroom, he was filled with joy. மணவாட்டியாக வேண்டிய நீயோ
மணவாளனின் சத்தத்தை கேட்கவும் இல்லை, மகிழ்ச்சியின் பூரணம் அடையவும் இல்லை. You are going to be the bride of Christ, neither have you heard the voice of the bridegroom, nor your joy is perfected. இந்த வருஷத்தில் உங்களோடு கர்த்தர் பேசினார் என்று உங்களுக்கு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? How many can you say that in this year Lord has spoken to you? 276 பேர் என்று நினைக்கிறேன் கப்பலிலே பிரயாணம் பண்ணினவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட மொத்தம் 276 பேர் என்று நினைக்கிறேன். I think approximately 276 people sailed with St. Paul. 275 பேரும் ஆண்டவருடைய சத்தம் கேட்கவில்லை. பவுல் மாத்திரம் ராத்திரியிலே ஆண்டவருடைய சத்தம் கேட்டான். 275 people, they never heard the voice of God. Only St. Paul in the midnight, he heard the voice of God. உன்னுடைய வீட்டிலே 5 பேர் நீங்கள் இருக்கலாம். Maybe 5 are in your family. 5 பேரும் உறங்குற வேளையிலே ஆண்டவர் உன்னோடு பேசுகிற சத்தம் நீ கேட்கிறாயோ? Maybe 5 are sleeping, but while they are sleeping, are you hearing alone the voice of God? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த வசனத்தை கேட்கிறவர்களே, இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை. நீங்கள் மணவாட்டியாக வேண்டும் என்றால், உங்கள் சந்தோஷம் பூரணமடைய வேண்டும் என்றால், நீங்கள் மணவாளனுடைய சத்தம் கேட்கத்தான் வேண்டும். Those who are hearing the word, you want to become the bride of Christ, definitely you have to hear the voice of the bridegroom and your joy should be perfected. வெறும் ஆராதனை போதாது. Mere worship will not do. தசமபாகம் கொடுப்பது போதாது. It is not sufficient merely paying tithes. நீ கர்த்தருக்காக பாடுபடுகிறாயே, அது போதாது. Suffering for God, it is not enough. உனக்குள் மணவாட்டிக்குரிய சந்தோஷம் பூரணமாக வேண்டும் என்றால், நீ மணவாளனின் சத்தத்தை நீ கவனமாய் கேட்க வேண்டும். Within you, if the joy of the bride has to be perfected, very carefully you must hear the voice of bridegroom. நான் அதை விரும்புகிறேன். I desire that. மணவாளனுடைய சத்தம் கேட்கும்போது என்னுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய பரவசமும் சந்தோஷமும் தைரியமும் நம்பிக்கையும் சுத்திகரிப்பும் உண்டாகிறது. When I hear the voice of the bridegroom, I am terribly taken up. A great cleansing and sanctification takes place within my. நீங்கள் இந்த வார்த்தையை உண்மையாக ஏற்றுக்கொண்டால் இந்த ராத்திரியிலே உங்களுடைய மணவாளனின் சத்தத்தை நீங்கள் கேட்க போகிறீர்கள். Faithfully, if you accept this word, this very night you are going to hear the voice of the bridegroom. நேற்றைக்கு பேசினது போல கர்த்தர் ராத்திரியிலே என்னோடு பேசினார் என்னுடைய மணவாளன் என்று நாளைக்கு நீங்கள் என்னிடத்தில் வந்து சொல்வீர்கள். As you spoke today, you will come and tell me tomorrow, Lord, bridegroom spoke to me this night. இந்த ராத்திரியிலே கர்த்தர் உங்களோடு பேசும்படி நீங்கள் ஆண்டவருக்கு காத்திருங்கள். This night you wait upon the Lord for Lord to speak to you. மணவாளனின் சத்தம் கேட்டபோது யோவான் ஸ்நானனின் சந்தோஷம் பூர்ணமாயிற்று. When John the Baptist heard the voice of the bridegroom, his joy got perfected. அவன் நாம் மணவாட்டியா இருக்கிறோமே, நம்முடைய சந்தோஷம் எவ்வளவு அதிகமாய் அடைய வேண்டும். We are as a bride, how much our joy should get perfected. நான் கிருபையால் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். In mercy or grace I have betrothed thee. நம்மை தாழ்த்தும் போது தேவனுடைய கிருபை அதிகமாய் நமக்குள் வருகிறது. When we humble ourselves, the grace of God comes more and more in us. தாழ்த்த தேவனோடு ஒரு ஐக்கியமும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. As we continue to humble ourselves, we get a close fellowship with God and we are able to hear the voice of God. ஐந்தாவது அனுபவம் உண்மை. The fifth experience is the faithfulness. உண்மையாய் நான் எனக்கு நியமித்துக் கொள்வேன். I will betroth thee unto me in faithfulness. கர்த்தர் யாருக்கு உண்மை உள்ளவனா இருப்பார்? Unto whom Lord will be faithful? உண்மை உள்ளவனுக்கு உண்மை. Unto the faithful he will be faithful. புனிதனுக்கு புனிதன். Unto a holy man he will be holy. மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு. Unto untoward person he will be untoward. நீ உண்மை உள்ளவனாய் இருந்தால் ஆண்டவருடைய உண்மையை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ காண்பாய். If you are a faithful person, you will experience the faithfulness of God in your life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ரகசிய வருகையின் நாளிலே, in the day of his secret coming, மத்தியாகாயத்தில் மணவாளனாகிய இயேசு வரும்போது, in the midday when the bridegroom Jesus appears, மணவாட்டியாக ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மத்தியாகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். those who have been prepared as a bride, they will be caught up in the midday. இந்த மணவாட்டி எப்படி ஆயத்தமாக்கப்பட்டாள் என்று, யார் அவளை ஆயத்தமாக்கினார் என்று நான் கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு சொல்லுகிறேன். How this bride is formed and who has prepared this bride, if it is the will of God, I will tell you tomorrow. இப்பொழுது எல்லாரும் கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுங்கள். Now let all of us for some time be joyful. நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய மணவாட்டியாக வேண்டும். We all going to be the bride of Christ. எல்லாருக்கும் கர்த்தர் இப்பொழுது ஒரு பெரிய சந்தோஷத்தை தர போகிறார். Lord is going to command a great joy unto everyone now. ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடுங்கள். For a moment close your eyes.